எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காய் ரசத்துக்கு 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் போதும், நல்லாயிருக்கும். இப்படியும் போடலாம், திருவியும் போடலாம். அப்புறம் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் நம்ம பண்ணலாம். அப்புறம் முழுசாகவும் போடலாம். ஆனால் இருந்தாலும் நான் மிக்சியில் அரைக்கிறதுக்காக 2 தக்காளி, புளி சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நாங்கள் புளி சேர்க்குறதில்ல, இதோட டேஸ்ட் மட்டும்தான் பார்ப்போம். 2வது மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், பூண்டு ஒரே ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ நம்ம அரைக்கலாம். அரைச்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சாச்சு. 2வது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள்கள் பாருங்கள் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, 2 மிளகாய், வடகம். இப்போது நம்ம தாளிக்க போகிறோம். சரிங்களா? பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே இதில் கொஞ்சம் தாளிக்கணும். வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ரசத்தை தயார் பண்ணிடலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் நல்லா கலக்கி விடணும். தண்ணி ஊற்றியாச்சு. கலக்குனதுக்கப்புறம் நல்லா கொதி வரும். கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. சரிங்களா? இது புளி சேர்க்காமல் நம்ம நெல்லிக்காவை மட்டும் அரைச்சி போட்டு ரசம் வைக்கிறோம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரசம் கொதிக்குது. கொதித்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு குண்டால், ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கொத்தமல்லி இலை மேலே தூவி விட்டு அவ்வளோதாங்க. ரசம், டேஸ்டான ரசம் ரொம்ப ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுங்க. ஓகே.